அவருக்கு டைம் முடிஞ்சிருக்கா? இது புதுசா டிரைவர் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டோம். ஓட்டுமா இவ்வளவு ஆளுக்கிறீங்களா? யாரு பின்னால நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க மட்டும் தான் ஓட்ட முடியும். வண்டி ஓட்டுறதுக்கு படிச்சு சிக்கன் பிரியாணி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த வண்டியை ஓட்டனா சிக்கன் வாங்கி கொடுத்தாதான் ஓட்ட முடியும். லைசன்ஸ் எடுப்போம். இதெல்லாம் முக்கியம் கிடையாது. இங்க கொடுக்கணும். வண்டியை யார் ஓட்டணும்? ஆதரவு இருக்க வர நான் தான் ஓட்டுவேன். வண்டி யார் ஓட்டணும்? 2 பார்சல் வாங்குறது முக்கியம் இல்ல. சிக்கனை கடிச்சு கடிச்சு வண்டி யார் ஓட்டணும்? வண்டி யார் ஓட்டணும்? பணத்தை வாங்கிட்டு ஓட்டுநரா தேர்ந்தெடுக்கிறது யாரு? யாரு ஓட்டணும்? இதுல இருக்கக்கூடிய இன்பம் இருக்கு தெரியுமா? மறுபடி மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. கோட்டர் 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 நல்ல பழத்தை வாங்கிட்டு நல்லா குடிக்க செஞ்சுட்டு இப்ப படுத்து கிடக்கு எல்லா பிளாட்டுன்னு யாரு ஓட்டினா நமக்கு நான் படுத்து கிடக்கு போல எல்லாம். ஆனா யாராவது ஒரு ஆள் ஓட்டணுமே. ராமன் ஓட்டின என்ன, ராவணன் ஓட்டின வண்டி ஓடினா தெரியுதானு. வண்டி ஓடினா தெரியும். 50-60 வருஷமா காப்பாத்தி கொண்டு வந்த வண்டி. இப்ப யாரு கரெக்டா ஓட்டணும் அந்த ஆளுங்க தேர்ந்தெடுக்கணும். ஆமா நீங்க சொல்லு உண்மைதான். ஆனா இது மட்டும் இல்லன்னு வச்சுக்கேன், சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து விடலாம். இது மட்டும் இல்ல, இதான பெரிய சிக்கல. எப்படி சொல்லுத? இது பாதையை ஆத்தி விடும், பாதையை மறந்துடும் இல்ல. மறுநாள் காலைல வாக்குச்சாவடிக்கு போனாதானே வகை.